பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: எதிரி அறியாத ஒரு மாற்றுப்பாதை உண்டு, அவன் வெட்கப்படுவான், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆதார வசனம் ஏசாயா 44:24 உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். தேவ சித்தத்தில் இருப்பவர்களே, இந்த வார்த்தை உங்கள் காதுகளில் ஒலிக்கட்டும். உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன். இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் அன்பர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பார்த்து உங்கள் பெயரை சொல்லி, அப்பா, மகனே, மகளே, உன் தாயின் கருவிலேயே நான் உன்னை கண்டேன். இந்த மகள், இந்த மகன் எனக்கு வேண்டும் என்று முன்குறித்தேன், பிரித்து எடுத்தேன், ரட்சித்தேன், உருவாக்கி உயர்த்தி வருகிறேன். இந்த ப்ராசஸ் இறுதி வரை இருக்கும். உருவாக்குதல் இல்லாமல் உயர்வு இல்லை, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. இறுதி வரை நான் உன்னுடனே தான் இருக்கிறேன். இதை நீ உணர்வு பூர்வமாக உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நான் உன்னுடைய தான் இருக்கிறேன் என்கிறார். இந்த சத்திய தேவ சத்தம் உங்கள் இருதயத்தில் இன்று இப்பொழுது இறங்கட்டும், நிரம்பட்டு நிலைவரப்படட்டும். ஏன் நம்முடனே இருக்கிறாராம்? எல்லாவற்றையும் நன்றாக செய்வதற்காகும். அவர் இல்லாமல், துணையில்லாம் நம்மால் ஏதும் செய்ய முடியாது. அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 7:37. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று நிகழ்காலத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறார். உங்கள் நிழல் உங்களோடு இன்று இருந்தால் என்றும் இறுதி வரை இருக்கும். எங்கே போனாலும் உங்களோட தான் இருக்கும். நிஜம் எப்படியோ அப்படியே நிழலும். மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன் என்கிறார். சங்கீதம் 48:14. இதைத்தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதம் முழுவதும் முழங்கிக் கொண்டே வருகிறார். இந்த எல்லாவற்றையும் நன்றாக செய்து சாட்சியாக நம்மை வைத்து பரங்கொண்டு சேர்ப்பதற்கு அவர் செய்யக்கூடிய முதல் காரியம் நம்மை பாதுகாக்கிறார். நாம் எல்லாவற்றையும் எப்படி நிறைவேற்ற முடியும்? பிசாசில் கையில் விடாமல், அவன் திட்டத்தில் சிக்கிக் கொள்ளாமல், அப்படியே சிக்கினாலும் அவன் நம்மை அழிக்காதபடிக்கு பாதுகாக்கிறார். பிசாசு இப்படி சொல்கிறது, நீ உயிரோடு இருந்தால்தானே உன்மேல் வைத்த தேவ திட்டம் சித்தம் நிறைவேறும். உனக்கு கொடுத்த வாக்கு தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று பார்க்கிறேன் என்பது போல அழிக்க, நம்மை விழுங்க வகைதேடி சுற்றித் திரிகிறான். அவனது வேலையை அழிப்பதாகும். யோவான் 10:10. இயேசுவுடைய வேலையும் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படுக்கணும். அப்படி என்றால் நமக்கு வாழ்வு கொடுத்து அந்த வாழ்வு பரிபூரணம், எல்லாவற்றும் ஒரு திருப்தி, எல்லாவற்றும் ஒரு நிறைவு, அதுதான் பரிபூரணம். நம்மேல் வைத்த தேவ திட்டம் சாதாரணமானது அல்லங்க, உயர்ந்த நோக்கம், உயர்ந்த திட்டம். ஏசாயா 55:8-9 எழுதி கொடுத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். இதை நாம் அறியாமல், புரியாமல், உணராமல் இருக்கலாம். ஆனால் பிசாசு மோப்பம் பிடித்து விடுவான் பாருங்கள். ஆகவே அழிப்பதற்காக வகை தேடுகிறான். மோசேயை குழந்தையாக இருக்கும்போதே நைல் நதியில் போட்டுவிட சட்டம் போட வைத்தான். அங்கே ஒரு மாற்று திட்டம் கர்த்தர் வகுத்து வைத்திருந்தார். மாற்று பாதை இருந்தது. அதை அவன் அறியான். மோசே காப்பாற்றப்பட்டான். அந்த குழந்தை தன் தாயிடமே குழந்தை பருவத்தில் வளர்ந்தான். கேட்டீர்களா? யோசேப்பை கொன்று போட திட்டம் வகுத்தான். அவன் தரிசனம் பெற்றவன். இவன் உயிரோடு இருந்தால் தானே தரிசனம் நிறைவேறும், அழித்து விட்டால் என்று திட்டம் போட்டான். அங்கே ஒரு மாற்று திட்டம் கர்த்தர் வகுத்து வைத்தான். அதை அவன் அறியான். குளியல் போட்டு, பின் விற்கப்பட்டு, பின் உயர்த்தப்பட வேண்டிய இடத்திற்கே கொண்டு வந்தார். அடிமையாக வந்தவனை அதிபதியாக உயர்த்தினார். அவனுக்கு அந்த திட்டம் தெரியாது, அந்த மாற்றுப்பாதை தெரியாது. அவன் அழிந்து விட்டான் என்று தான் இருந்தான். அடிமை, இனி போய் அடிமையாகத்தான் வேலை செய்வான் என்று. இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பெற விடாமல் ஆகார் மூலமாக இஸ்மவேலுக்கு திட்டம் நிறைவேறியது. அங்கே ஒரு மாற்று திட்டம் கர்த்தர் வைத்திருந்தார். ஆபிரகாமை அவர் கடிந்து கொள்ளவில்லை. அவர் வகுத்த திட்டம் நிறைவேறியது. ஈசாக்கு பிறந்தான். இதை அழிக்க அவனால் முடியவில்லை. உயிர்ப்பிக்கப்பட்டதவ மறுபடியும் பெற்றுக்கொண்டு அங்கே ஒரு மாற்று திட்டம் வைத்திருந்தார். அதை அவன் அறியான். பவுலை கொண்டு கிறிஸ்துவத்தையே அடியோடு அழிக்க வகை வகுத்து நிறைவேற்றி கொண்டிருந்தான். அதே கருவியை, அதே பவுலை தேவன் தம் திட்டத்திற்கு நேராக திருப்பி கொள்ள ஒரு மாற்று திட்டத்தை வைத்து அப்போஸ்தலர் 9 ஒரு என்கவுண்டர் கொடுத்து மடை மாற்றி கொண்டார். அதை பிசாசு எதிர்பார்க்கவில்லை.
நாம் வைத்த கருவியை அவர் தனக்கருவியாக மாற்றிக்கொள்வார் என்று. மக்களே, இப்போது உங்களது வாழ்வை திரும்பி பாருங்கள். எத்தனை முறை கர்த்தர் நம்மை அவனுடைய பிடியிலிருந்து, நம்முடைய அஜாக்கிரதையிலிருந்து, நம் தவறுகளிலிருந்து காப்பாற்றி காப்பாற்றி இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை திரும்பி பாருங்கள். கேளுங்கள், ஆவியானவர் சொல்லுவார். ஒரு மாற்று சம்பவம், ஒரு மாற்று ஆலோசனை, ஒரு திடீரென்று ஒருவர் வந்து உதவி செய்தல், ஏதோ ஒரு வகையில் அவர் நம்மை தப்புவித்து இம்மட்டும் நடத்தி வந்தார். இதைத்தான் பவுல் சொல்கிறார். எத்தனையோ வழிகளில் நாங்கள், அதாவது ஊழியக்காரர்கள், அழிந்து போயிருப்போம். கர்த்தரோ அப்படிப்பட்ட மரணத்திலும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்றார். 2 கொரிந்தியர் 1:10. இதுதான் நம்முடைய அறிக்கை. உண்மையாகவே இதுதான் நம்முடைய அறிக்கை. தப்புவித்தார், விடுவித்தார், தப்புவிக்கிறார், விடுவிக்கிறார், தப்புவிப்பார், விடுவிப்பார். நம்ம இன்னும் உயிரோடு பாதுகாத்து வருவதற்கு உயர்ந்த நோக்கம் உண்டுங்க. நம்மேல் வைத்த திட்டம் பரிபூர்ணமடைய வேண்டும். அதை விடமாட்டார். அடுத்து நம்முடைய விசுவாசம் இந்த பரிபூர்ணம் அடைவதற்கு ஒரு மாற்று திட்டத்தை கையில் வைத்து கொண்டே தான் வருகிறார். அது பிசாசும் அறிய, நாமும் அறியோம். அடுத்து நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு அவரை இயேசுவே வேண்டுதல் செய்கிறார். லூக்கா 22:32. உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன் என்று பேதுருவிடம் சொல்லுகிறார். நமக்குள் இருக்க விசுவாசத்தை துடைத்து விட்டால், ஒழித்து விட்டால், அதை எதிர்மறையாக்கிவிட்டால் கடவுளாலும் ஒன்று செய்ய முடியாது என்பதை அறிந்த எதிரி எத்தனை முறை நம்மை ஏவி இருக்கிறான், எத்தனை முறை நம்மளை புலம்ப வைத்திருக்கிறான், எத்தனை முறை நாம் என்ன நமக்கு நடக்காது போ என்று சொல்ல வைத்திருப்பான். ஆகிலும் எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து விசுவாசத்தை திரட்டி கொண்டு மறுபடியும் நாம் எழும்பவில்லையா? அது தேவ கிருபை. இந்த தேவ கிருபை நம்மை தாங்கியதால் அந்த இடத்துக்கு இழக்காமல், அந்த நற்பொருளை இழக்காமல் இன்று வரை காத்து வருகிறோம். கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும், மலையை அசைக்கலாம் என்றார் இயேசு. யோபுவை புடைத்து எடுத்தான், விசுவாசம் முற்றிலும் அழிக்க எடுத்தான். தேவ கிருபையினால் அந்த நற்பொருளை அவன் காத்து கொண்டான், அதை அறிக்கை செய்தான், மறுபடியும் எழுந்தான். அவன் இழக்காமல் காத்து கொண்டான். ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து விசுவாசத்தில் பலன் பெற்று வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு விசுவாசிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? எல்லாம் போயிற்று, ஒன்றுமில்லை. ஆபிரகாம் 100 வயது, மனைவி 90 வயது. வெளியில் சொன்னால் சிரிப்பார்கள். ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு இருந்தான். அதுதான் பெருசு. சூழ்நிலைகளெல்லாம் எதிர், நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த கடுகு விதிகளை விசுவாசத்தை பற்றி கொண்டு இருக்கிறோம் அல்லவா, அதை கனப்படுத்துகிறார். அப்படி நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள், அதை கனப்படுத்துகிறார். எந்த ஒரு சூழ்நிலை சாதகமாக ஆபிரகாமுக்கு இல்லை. அவன் வாக்கு கொடுத்த கர்த்தரை இருக பிடித்தான். அவன் சூழ்நிலையை பார்க்கவில்லை, தன்னை பார்க்கவில்லை, அவரை பார்த்தான். அந்த நம்பிக்கை இறுகினது. உயிர்ப்பிக்கப்பட்டது போல ஈசாக்கை திரும்ப பெற்றான். விசுவாச தந்தை என்ற பெயரும் பெற்றார். மக்களே, நீங்களும் நானும் காப்பாற்றப்பட்டது நம்மேல் வைத்த தரிசனம் நிறைவேறுவதற்கு. நாம் காப்பாற்றிக் கொள்வது கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை. ஒரு அன்பு, அவருடைய பிரியம், ஒரு பாசம் இருக்குமானால் அவர் துவக்கி அந்த விசுவாசத்தை, அந்த நற்பொருளை நாம் காத்து கொள்ள வேண்டும். பலனற்ற நிலையில் இப்போது நீங்கள் இருந்தாலும் பலனை எல்லாம் ஒன்று திரட்டி உங்களுக்குள் இருக்கும் அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள், அவரை தேடுவதில் காட்டுங்கள், ஆர்வத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். மாற்றுப்பாதை வைத்துள்ளார், அது உங்களுக்கு அறியாது. நீங்கள் அறிந்தது விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். பரிபூரணத்தை, சம்பூரணத்தை அடையாமல் உங்களது வாழ்வில் ஓட்ட முடியாது. 1 தீமோத்தேயு 6:17. கருவிலே, உங்கள் தாயின் கருவிலே முகவுரையை எழுதியவர் அவரே முடிவுரையும் எழுதுவார். அது அற்புதமான முடிவுரையாக இருக்கும். அவர் ஜெயித்தவர், ஜெயம் எடுத்தவர், ஜெயமாகத்தான் முடிப்பார். மாற்று பாதை, தேவ பாதை உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களை கரம் பிடித்தவர் நடத்துவார். அப்போது புரிந்து கொள்வீர்கள். மறைத்து மறைத்து ஒளித்து வைத்து உன்னதத்தை நிறுத்துவார். யோசேப்புக்கு தெரியுமா, என்னை ஜெயிலில் போடுவார்கள், அங்கே ஒரு வருவார்கள் அரண்மனையிலிருந்து, அவர்களுக்கு நான் சொல்லுவேன், அவன் கண்ட சொப்பனத்திற்கு நான் அர்த்தம் சொல்லுவேன், அவர்கள் போய் எங்கள் இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா? ஏதும் தெரியாது. எந்த மாற்றுப்பாதையும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஏதாகிலும் செய்வார்.
அந்த நம்பிக்கையை அவன் காத்து கொண்டான். உங்களுக்கு அந்த நம்பிக்கையை நீங்கள் இறுக பிடித்து கொள்ளுங்கள். உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். உங்களிடம் பெரிய பெரிய காரியங்கள் அவர் எதிர்பார்ப்பது இல்லைங்க. இந்த நற்பொருளை காத்துக்கொண்டு இறுக பிடித்து கொண்டு சிறிது பலன் இருந்தாம் அவை மறுதளிக்காமல் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டால் திறந்த வாசல் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அவர் திறந்த வாசலை வைத்தால் ஒருவரும் பூட்ட முடியாது. அவர் திறந்த வாசல் வைத்தால் அந்த வாசல் வெற்று வாசல் அல்ல, சகலமும் சம்பூரணமாய் நிறைந்திருக்கும் வாசல். ஹல்லேலூயா. பொன்னும் வெள்ளியும் அவருடையது, ஐஸ்வர்யம் அவருடையது, சமாதானம் அவருடையது, எல்லாம் அவருடையது. அதை திறந்து கொடுப்பார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, தேவ கிருபையினால் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். நீர் என்னை காத்து கொண்டேன். மாற்றுப்பாதை வைத்திருக்கிறேன், அதை அறியேன். ஆனால் நீர் கொடுத்த அந்த நற்பொருளை இறுக பிடித்துக் கொள்கிறேன், தூக்கி பிடிக்கிறேன். உங்கள் சுத்தம் நிறைவேறட்டும். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீர் நடத்துகிறீர் என்பதில் தெளிவாக இருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.